உங்களுக்கு ஆராதிக்கக்கூடிய பலன் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது பாஸ்டர். நான் என் வாயை திறந்து என்ன கேட்பேன்? எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப குறிப்பு இல்லை, 1000 ஜெப குறிப்பு எனக்கு இருக்குது. எனக்கு எதுவுமே சொல்ல தெரில, என்ன பண்ண தெரில. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா போதும், அவருடைய நன்மையினால் நீங்கள் திருப்தியாய் கடந்து போவீர்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அதில் சிலர் வந்து வேடிக்கை பார்க்க தான் சிலர் வந்தார்கள். சிலர் வந்து பிரச்சனையினுடைய மிகுதியில் எதுவுமே செய்ய முடியாமல் தான் அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு இல்லை, எல்லாருக்குமே ஆகாரத்தை கர்த்தர் தந்தார். அதனால் அவருடைய பிரசன்னம் வந்து நீங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார 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 உங்களை வந்து நிரப்பிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அதான் நான் நம்புவேன். நான் வந்து முதல்ல சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகும்போது முதல்ல சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகும்போது ஆப்பிள் பழத்துக்காகவும் கிஃப்ட்டுக்காகவும் மட்டும்தான் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். வேற எதுவுமே கிடையாது. ஆப்பிள் பழம் வருஷத்துக்கு 2 டைம் பெரிய பெரிய ஆப்பிள் வந்து கையில் கிடைக்கும். வீட்டில் கொண்டு கொடுத்தா எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல ஆப்பிள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு டைம் எங்கள் பாஸ்டர் சன்னியாசியாக இருக்கிறதுனால ஒரு சாக்கு நிறைய ப்ரைஸ் கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே நடந்தா ப்ரைஸ் கொடுப்பாரு, உட்கார்ந்தா ப்ரைஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி எங்கள் பாஸ்டர். ஆமாம், எல்லாத்துக்கும் அவருக்கு வர்ற மொத்த பணத்தையும் வந்து சின்ன பிள்ளைகளுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவார். அந்த ஊழியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு மட்டும் தனியாக டீ, காலையிலே வந்து பிஸ்கட்டு டீ எல்லாம் அப்போவே கொடுப்பாரு. அப்போது அதுக்காக தான் போனோம். ஆனால் அந்த தேவ சமூகத்தில் உட்கார உட்கார உட்கார, அந்த பிரசன்னத்துக்குள்ளே உட்கார 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 ஆண்டவர் அறியாமலே மாற்றத்தை கொடுத்தாரு. நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எங்களை 4 பேரை தனியாக கூட்டிட்டு போய் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. எனக்கு அழுகையே வரல, எங்க 4 பேருக்கு சுத்தமாக அழுக வரல. ஆனால் அவர் அழுறாரு. டேய், நான் உங்களை குறித்து பார்த்தேன்டா, நீங்கள் 4 பேரும் ஊழியம் செய்கிறது மாதிரி பார்த்தேன்டா, உங்கள் ஊழியம் மகிமையாக இருக்கிற மாதிரி பார்த்தேன்டா அப்படின்னு அழுறாரு. எங்களுக்கு அழுகையே வரல, ஏன்னா எங்களுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன், இல்லை இல்லை இல்லை, அன்னைக்கே ஆண்டவர் அந்த விதைகளை எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதனால தேவ சமூகத்தில் உட்கார்றதே சில வேளைகளில் வந்து நேரடியாக வர முடியலன்னா கூட அப்படி போட்டு அந்த செய்தியே ஆராதனையும் உட்கார்ந்தாலே கர்த்தர் அந்த இரக்கத்தை செய்வார். அதனால எல்லாருமே இந்த 21 நாட்களும் வந்து நீங்க அப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மறையும். இன்னைக்கு ஒருவேளை அதனுடைய நன்மையை நீங்க பார்க்கலனாலும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னைக்கு அறுவடையை நீங்க பார்ப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கண்டிப்பா 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் தாண்டி அதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு, உங்கள் தியாகத்திற்கு பலன் உண்டு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார், இதற்கு பெரிய பலன் தருவார். ஆமென். ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய மனபலன் மிக அவசியமானது. அதான் ஒரு நாள் வந்து திருச்சபையிலே ஒரு பெரிய போராட்டத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனை, என்னால் அதை வெளியே சொல்ல முடியல, என்னால் அதை தாங்கவும் முடியல. அப்போது நான் உண்மையிலே ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், மனசே விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். சரி, நமக்கு போய் இவ்வளோ பெரிய போராட்டம் வருது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அந்த மாதிரி நீங்கள் கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து உடல்நல சரியில்லாமல் இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி எங்கேயும் போல நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போயிட்டு ஒரு லிஃப்ட்டில் நான் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு முதியவரை கொண்டு வராங்க. அப்போ அந்த முதியவர் வந்து உள்ள நான் இருக்கிறேன், அந்த நர்ஸ் இருக்காங்க, அந்த முதியவர் வந்து பெட்டில் படுத்திருக்கிறாரு, அந்த முதியவருடைய பையன், இத்தனை பேர் தான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த பையனுக்கு ஒரு கால் வருது, அவங்களுடைய பொண்ணு பேசுகிறா. உடனே அவர் கேட்குறாரு, தாத்தாட்ட பேசுறியான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு உடனே தாத்தா வந்து வாங்கின உடனே நான் அந்த லிஃப்ட்டில் நானும் அந்த நர்ஸும் அந்த பையன் தான் இருக்கும், அவருடைய பையன். அவர் சொல்கிறாரு, அம்மா நல்லா இருக்கியா? தாத்தா 2 காலோட நான் உன்னை வந்து உன் கூட விளையாடினேன், ஆனால் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தாத்தாவுடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. சரி, ஒன்றும் பரவாயில்ல, தாத்தா உங்கள் அப்பா வீல் சேருக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு, அந்த வீல் சேர் வந்துடும், அதுக்கப்புறம் நான் வீல் சேரில் உட்காருவேனாமா, நீ என்னை தள்ளிட்டே போய் விளையாடுவியாமா, இப்படியே நம்ம 2 பேரும் ஜாலியாக விளையாடுவோமா அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் திரும்பி அவரை பார்த்தேன். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார், ஏப்பா நீ ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிற, உனக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஐயோ நான் வாழ முடியுமான்னு கேட்குற,
நீ என்ன அறிஞ்சவன், நீ என் பிள்ளை. அவன் அந்த பெட்ல படுத்திருக்கிறவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மனுஷனிடத்துல இருக்கிற மனபலனாவது உங்ககிட்ட இல்லையாப்பா? அப்பதான் உண்மையிலேயே அந்த லிஃப்ட்ல நின்று, ஆண்டவரே இந்த முதியவரை வேற யாருக்காகவும் கொண்டு வரல, எனக்காக தான் கொண்டு வந்தீங்க, என்கிட்ட பேசுறதுக்காக தான் அந்த நேரத்தில் அந்த போன் வந்துருச்சு, சாரி பண்ணிக்கிங்கப்பா, மன்னிச்சுங்கப்பா. அப்போ ஒரு மனுஷன், உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனே இருதயத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் என் காலை கட் பண்ணி எடுக்க போறாங்கன்றத தன்னுடைய பேத்தியின் இடத்துல அதை குறித்து நான் கவலைப்படலை, நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது, அடுத்த ஒரு வழி எனக்கு இருக்குன்னு ஒரு உலகத்தினுடைய மனுஷன் அவ்வளவு தைரியமான வார்த்தையை சொல்லுவானே. ஆனால் நீங்களும் நானும் ஏன் சொல்ல முடியாது? அவங்கள்ட்ட இருக்கிறது மனுஷ பலன், அவங்கள்ட்ட இருக்கிறது பண பலன். ஆனா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்கிறது தேவ பலன், கர்த்தருடைய பலன். ஆண்டவர் இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கலங்கவே கூடாது. டெய்லி ஒரு போராட்டம் வரும், டெய்லி ஒரு சூழ்நிலை வரும். உங்க மனசு அப்படியே நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எதிர்மறையான அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள குவிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சா கூட மோட்டிவேட் பண்ணவே முடியாது. அதனால இடமே கொடுக்க கூடாது. அதைத்தான் தேவ மனுஷன் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த ஜெபத்துல, இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல யாராவது ஒருத்தர் உங்களுடைய இருதயத்தை விட்டிருப்பீர்களே ஆனால், மனசை விட்டிருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் இன்னைக்கு தட்டி கொடுத்து சொல்றாரு, உன் மனசை விடாத, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆமேன்னு சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் நீங்க இழந்துடலாம், பரவாயில்ல, அது திரும்ப பெற்று. ஆனா மனசை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. என் இருதயத்தை, என் முகத்தை நான் கற்பாறைய போல, பரவாயில்ல நடக்கும், கர்த்தர் செய்வார், நான் இன்னும் நம்புறேன், நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாளில் அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு ஊழியக்காரர், இந்த சாட்சியை நீங்கள் கேட்கணும். ஒரு ஊழியக்காரர் ஒரு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி உங்களுடைய கீபோர்டு பழசாகி நீங்கள் ஒரு புதிய கீபோர்டு வாங்கினீங்கன்னா இந்த பழைய கீபோர்டை எனக்கு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு நடந்த சம்பவம். அப்போது உடனே அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, சரி பாஸ்டர், நான் கண்டிப்பாக என்னுடைய கீபோர்டு புதுசாக வாங்கினேன்னா இந்த போர்டை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஒரு 6 மாதங்கள் தாண்டினது. இந்த பாஸ்டர் மறந்துட்டாரு, ஆனால் அவர் மறக்கல, கேட்டவர் மறக்கல. இவருக்கு அதுக்கடையில் இன்னொரு பாஸ்டர் வந்தார். வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, பாஸ்டர் இல்ல, என்னுடைய போர்டு இவர் புது போர்டு வாங்கிட்டார், என் போர்டு பழசாயிடுச்சு, நான் ஒரு புது போர்டு வாங்கலாம்னு நினைச்சேன், என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் தான் காசு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு போர்டு தர முடியுமான உடனே அவருடைய ஊழியத்தினுடைய உற்சாகத்தை பார்த்து இந்த பாஸ்டர் ஏற்கனவே கமிட் பண்றதை மறந்துட்டாரு. மறந்து, சரி பாஸ்டர் இங்க இருக்குது, நாங்க புது போர்டு வாங்கிட்டோம், இந்த போர்டை எடுத்துட்டு போங்கன்னு அந்த போர்டை பேக் பண்றாங்க. பேக் பண்ணி அவருடைய கையில கொடுக்கும் போது கரெக்டா யார் வர்றது? 6 மாசத்துக்கு முன்னாடி கமிட் பண்ண அந்த பாஸ்டர் வர்றாரு. இவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல தெரியல. ஐயோ பாஸ்டர் சாரி, நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நான் மறந்துட்டேன், உங்களை பார்த்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா கண்டிப்பா எனக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் போயிட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு 7 நாள் ஆச்சு. 7 நாள்ல நேற்றைய தினத்துல அந்த பாஸ்டர் ஒரு புது கீபோர்டோட வர்றாரு. இதுக்கு முன்னாடி மனுஷன் அந்த கமிட் பண்ணி போன புது கீபோர்டோட திறந்து என்கிட்ட சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணும் போதுதான் இந்த சாட்சியை சொல்றாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் யாரும் மறந்தாலும் இயேசு மட்டும் மறக்கவே இல்லை. திடீர்னு திருச்சபையில் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் இந்த கீபோர்டை கொடுத்து, பாஸ்டர் ரொம்ப நாளா ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் உங்களுக்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுக்கணும்னு பேசிட்டே இருந்தாரு, இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி எடுத்து காமிச்சிருக்காங்க. எனக்கு அந்த சாட்சி அதை கேட்டுட்டு கண்ணீரே வந்துருச்சு. நான் சொல்றேன், மனுஷன் வாக்கு கொடுத்தா மாறுவாங்க, மனுஷன் வாக்கு கொடுத்தா மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே ஆனால் மறக்கவே மாட்டார்.
மறக்கவே மாட்டார். உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனிதனிடத்தில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்காக மனிதர்கள் உதவியும் செய்ய வேண்டாம். நான் நம்புகிறேன், கர்த்தர் திறக்கணும்னா எங்க இருந்தாவது உங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். அவருடைய ஜனமாகிய உங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துறதுக்கு விட மாட்டார். தலை குனிறதுக்கு விடவே மாட்டார். அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் யாரை சார்ந்து கொள்ளணும்னா எங்க இருதயத்தை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொள்ளும். ஆமென். இந்த 21 நாள் முடியும் போது நீங்க எல்லாரும் இந்த சாட்சிகளை கர்த்தர் உங்க வாயினால சொல்லும்படியாய் கர்த்தர் செய்வார். ஒருத்தர் கூட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருத்தர் கூட சாட்சி சொல்லாம இருக்க போவதில்லை. எல்லாரையும் ஆண்டவர் சாட்சி சொல்ல வைக்க போறார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 49ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்திலே நான் கடந்த நாட்களிலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாம். நம்முடைய ஆண்டவருக்கு நம் மூலமாய் மகிமைப்படுவது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம மூலமாய் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவதை சிலர் விரும்ப மாட்டார்கள். ஆனா பரலோக ராஜா நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 49ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலுடைய மீட்பர் அப்படின்ற ஒரு தலைப்பை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இந்த வசனத்தை நீங்க ஒன்னொன்னா நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதற்கு ஆள் இல்லை. திரும்ப மீட்பார்களா? திரும்ப எழும்ப முடியுமா? திரும்ப நம்ம சமுதாயத்தில் வாழ்வோமா? அப்படி என்கிற ஒரு அவநம்பிக்கையிலே இந்த ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேலை மீட்கிறதை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னில் திரும்பமாக மகிமைப்படுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட போகிறார். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாய் தடையாய் இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி அந்த காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி கர்த்தர் அதன் மூலமாய் மகிமைப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதிலே உங்களுக்கு மகிமை அல்ல, நீங்கள் அன்று கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறீர்கள். உங்கள் வியாதியிலே கர்த்தர் சுகத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களுக்கு முன்பாய் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் அநேக நாட்கள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணி உங்கள் கையிலே கொடுத்து அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். வேதத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்து செய்து அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அவர் மகிமையை வாங்கி இருக்கிறார். அப்ப ஆண்டவரும் நமக்கு அப்படியே செய்வார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை ஆண்டவருடைய இருதயத்திலே பேசினார். அப்போ வேதத்திலேயே ஒரு மனுஷன் மூலமாய் ஆண்டவர் ரொம்ப
பெருசா மகிமைப்பட்டார். அவனுடைய பின்னணி, அவன் எந்த சூழ்நிலையில் வந்தான் அப்படின்னு நான் தியானிக்கும் போது ஒரு 8 காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் சொன்னார். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதுங்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா அந்த 12 பேர்லையும் ஆண்டவரை யார முதன்மையா வைக்கிறாருன்னா, இந்த பேதுருவை ஆண்டவர் முதன்மையா வைக்கிறார். எங்க போனாலும் ஆண்டவருடைய நிறைய ஜெபத்துல, நிறைய தனி ஜெபத்துல அவங்க போகும்போது ஆண்டவர் யார கண்டிப்பா அழைச்சிட்டு போவாருன்னா பேதுருவை நீங்க அழைச்சிட்டு போறத பார்க்கலாம். வேதத்துல நீங்கள் 4 அந்த சுவிசேஷங்கள் நீங்க தேடி பார்க்கும்போது அநேக இடங்களில் ஆண்டவரோட பர்சனலா ரொம்ப நேரம் இருந்தவர், கூடி ஜெபம் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த பேதுருக்கு தான் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது பேதுருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை தண்டனையை கொடுத்து அவனுக்கு அவனுடைய மரணம். அதுக்கு மாறாக ஒரே பிரசங்கத்துல 5000 பேருடைய ரட்சிப்பு. இப்படி இந்த பேதுரு ஆண்டவர் பல விதங்களிலே கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்போ இந்த பேதுருடைய கேரக்டரை குறித்து நான் வாசித்தேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கவனிங்க, இந்த பேதுருடைய முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வர்றாரு. எல்லாருமே சீடர்கள் கப்பலிலே இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நடந்து வரும்போது தூரத்துல ஆண்டவர்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் நான் தான் அப்படின்றாரு. உடனே பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தர் உடனே சொல்றாரு, சரிப்பா, நீ நடந்து வா, நடந்து வா அப்படின்னா. அதான் பேதுருக்கு ஒரு பேர் இருக்கு, முந்திரி கொட்டைன்ற ஒரு பேர் இருக்கு. எல்லாத்துலயுமே அவசரப்படுவோம், எல்லாத்துலயுமே நம்ம இறங்க முடியுமா, நம்ம போவோமா, இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம காலடி எடுத்து வைக்கிறோமே, கடைசி வரைக்கும் நம்ம நிற்க முடியுமா, இதை பற்றி அவன் எதையுமே யோசிக்கல. ஆண்டவர் நடந்து வந்த உடனே நம்ம நடந்துடணும். அப்போ ஆண்டவர் யார் மூலமாய் மகிமைப்பட்டார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற சீடர்கள் எல்லாம் அவன் கடலிலே அமிழ்ந்து போகும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பான்னா, இது உனக்கு தேவையா, இந்த மூக்கு உடைவு உனக்கு தேவையா, எதுக்கு அவசரப்பட்டு போகணும், எதுக்கு இப்படி போன, நீ எல்லாத்துலயும் முந்திரி கொட்டடா. எத்தனையோ பேருடைய திட்ட அந்த இடத்துல வாங்கியிருப்பான். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் மகிமைப்பட்டது சுற்றி இருக்கிற ஜனங்களால முந்திரி கொட்டைன்னு பேர் வாங்கின ஒருத்தன் மூலமாய்த்தான் கர்த்தர் பெரிய அளவில் மகிமைப்பட்டார். ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம், நீங்க முன்னாடி நின்று செஞ்சிருக்கலாம், நீங்க கர்த்தரையே முன்னாடி வச்சு அந்த ஓட்டத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்கள் துவங்கி இருக்கலாம். அப்ப நிறைய பேர் உங்களை எச்சரிச்சிருக்கலாம், இவ்வளவு வேகம் உனக்கு தேவையில்லை, இவ்வளவு நம்பிக்கை உனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பார்த்து போ. ஆனா உங்களுக்கு ஆணித்தரமான விசுவாசம் கர்த்தர் மேல இருந்திருக்கலாம். சமீப காலமாய் உங்களுடைய விசுவாசம் உடைக்கப்பட்டு சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போய் நீங்கள் அமிழ்கிறத பார்த்து முன்னாடி இருக்கிற நிறைய பேர் உங்களை கைகொட்டி சிரிக்கலாம், உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணலாம். நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன் இல்ல, நீ போகும்போதே சொன்ன இல்ல, முந்திரி கொட்டை மாதிரி போகாதேன்னு சொன்னேன், அவசரப்பட்டு போனியே, ஆண்டவரை விசுவாசிச்சு போனியே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு உங்களை குறித்து தூசிக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பேதுருவின் மூலமாய் நான் மகிமைப்பட முடியுமானால் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன் மூலம் மகிமைப்படுவேன், ஒதுக்கப்பட்ட உன் மூலம் நான் மகிமைப்படுவேன்.
அப்படி ஏளனமாய் பேசப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாய் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை பயன்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். கையை அப்படியே உயர்த்தி ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மூலமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அவசரப்பட்டவன் அப்படின்னு பேர் வாங்கின என் மூலமாய் கர்த்தர் நீர் மகிமைப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். சிலது கர்த்தரை நம்பி நம்ம காலை வைக்கிறது சுத்தி இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப பைத்தியமா யோசிப்பாங்க. இந்த காலத்திலையும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் அப்படிதான் சொல்றேன். நீங்க சிலதை விசுவாசத்தோட அறிக்கை செய்யும் போது உங்களுடைய கூட இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒருத்தரையும் நான் பார்த்ததில்லை. நான் சொல்றேன், உலக ஞானம் அல்ல, இது தேவ ஞானம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கும். அது தேவ பலனா இருக்கும். உலகத்திற்கு பார்வைக்கு நீங்க பைத்தியமா தெரியலாம், உங்க நம்பிக்கை பைத்தியமா தெரியலாம், உங்க விசுவாசம் அற்பமாய் தெரியலாம், உங்களை கிண்டல் பண்ற அளவிற்கு ஒருவேளை சூழ்நிலையை கர்த்தர் தள்ளி இருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதீங்க. வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு 10 டைம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் சொல்லுங்க. என் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இவங்களுடைய கேரக்டர் நம்ம பார்ப்போமே. ஆனால் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நன்றாய் கவனிங்கள், எல்லாரும் கவனமா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பேச்சு நடைபெறுது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாடுபட போறேன், நான் மரிக்க போகிறேன், இந்த ஜனங்களுடைய முழு பாவத்தையும் என் மேல நான் சுமக்க போறேன் அப்படின்னு தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த பாடுகளை குறித்து சொல்லிட்டு இருக்கும் போது அங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இந்த பேதுரு மட்டும் என்ன பண்றாருன்னா, முந்திரி கொட்டை மாதிரி, ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலாமா ஆண்டவரே, நடந்தா என்ன ஆகுறது, அவன் எல்லாம் என்ன பேசுவான், எல்லாம் ஒண்ணு நடக்கக்கூடாது. அடுத்த டைம் கர்த்தர் கடிந்து கொள்வார் பாருங்க. 23வது வசனம். அப்பொழுது திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவரே யாரை கடிந்து கொள்றாரு? பேதுரு. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டாரு. எந்த பேதுரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்றேன், கஷ்டப்பட வேணாம் ஆண்டவரே, கஷ்டப்பட வேணாம் ஆண்டவரே, மனுஷனுக்குரியவைகளை யோசிக்கிறேன். எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிலுவை பாடு தேவையில்லைல்ல. பாடுபடுவதற்கு விருப்பமே இல்லாத ஒரு மனுஷன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சொகுசு மாதிரி, ரொம்ப ஒரு லிபரலா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி உங்களுடைய ஓட்டத்தை நீங்க துவங்கி இருக்கலாம். நீங்க எல்லாரிடத்திலையும் அதை மட்டுமே நீங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கலாம், அதை மட்டுமே நீங்க சொல்லி இருக்கலாம். நீங்க உள்ள வரும்போது கூட அப்படி நினைச்சுதான் நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க போகிற பாதை ரொம்ப கடினமா இருக்கிறத பார்த்து, இது நேரிடக்கூடாது, இது எனக்கு வரக்கூடாது, இது வந்தா நான் எப்படி மகிமைப்படுவேன், இது வந்தா கர்த்தர் என் கூட இருக்கிறது எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு, இதெல்லாம் நேரிடக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் நேரிடக்கூடாது, எனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கணும், தீமை எதுவுமே நடக்கக்கூடாது, நான் கஷ்டமே படக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிச்ச நீங்க இன்னைக்கு ஒருவேளை பாடுகள் மத்தியிலே உங்களை கர்த்தர் நடத்துகிறாரானால், நான் நம்புறேன் அந்த பாடுகள் ஒரு நாள் உங்களை கர்த்தர் நாமம் மகிமைக்காக பயன்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அந்த எண்ணத்தோட தான் ஆரம்பிச்சேன்,
அந்த எண்ணத்தோட தான் நான் துவங்கினேன். ஆனா இன்னைக்கு பாடுபடும் போது நான் சோர்ந்து போறேன். இந்த பாடு வராம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த அவமானம் வராம இருந்தா நல்லா இருக்குமே. இதெல்லாம் நேரிடவே கூடாது, இதெல்லாம் நேரிடவே கூடாது. இந்த பிரச்சனை எனக்கு வந்துடவே கூடாது, இந்த வந்துடவே கூடாது. இல்ல இல்ல, இக்காலத்து பாடுகள் இனி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு தரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. 2022 வருஷம் 6 மாதங்கள் நீங்கள் பட்ட பாடுகள் 2023 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு ஓ ஹalleluya ஈடு இணை ஆகாது, ஈடு இணை ஆகாது, மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஆமென் சொல்லுங்கள். சோ முதலாவது அவனுடைய பலவீனம், இரண்டாவது அவனுடைய பலவீனம், மூணாவது இந்த பேதுருடைய பலவீனத்தை நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவர் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறார். நல்லா கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. முதல்ல யார்கிட்ட திட்டுவாங்கன்னா, இந்த பேதுரு முதல்ல யார்கிட்ட திட்டு வாங்கினாரு? முதல்ல கூட இருக்கிற சீடர்கள்ட்ட திட்டு வாங்கினாரு. ரெண்டாவது யார்கிட்ட திட்டு வாங்கினாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கடிந்து கொண்டு எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்றாரு. ஏசப்பாட்ட திட்டு வாங்கிட்டாரு. இப்ப யார்கிட்ட திட்டு வாங்குறாரு? மூணாவது தூதர்கள்ட்ட திட்டு வாங்குறாரு. ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறதுக்காக இவனை கூட்டிட்டு போறாரு. அவர் கூட்டிட்டு போய் அவர் ஜெபம் பண்ணும் போது அப்படியே ஒரு மேகம் வந்து 2 பேரை 2 பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. அந்த இடமே மகிமையா இருக்குது. இவர் பார்த்த உடனே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை, ஏன் நம்ம ரோட அலைஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு தங்குறது கூட சரியான ஒரு வீடு இல்லை, இது சூப்பரான இடமா இருக்கு, அதனால 3 வீடு இங்க கட்டிடுவோமான்னு கேட்கிறாரு. உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். அவங்க 2 பேருடைய கூடாரத்துக்குள்ள நாங்க போக முடியலன்னா கூட உங்க கூடாரத்துல ஒரு ஓரத்துல வந்து படுத்துடலாம், நம்ம செட்டில் ஆயிரலாம்னு நினைச்சிட்டாரு. நம்ம ஏன் பாடுபடுறோம்? செட்டில் ஆயிடலாம். அப்பதான் பரலோகத்திலிருந்து தூதர்கள் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா. அவர் சொல்றதை கேள்றா. 3வது பேர் திட்டுவாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்காக ஆரம்பிக்கும் போது கஷ்டப்படணும்னு நினைக்கல, சொகுசா நினைக்கணும்னு தான் வந்தான். நான் சொகுசா தான் ஊழியம் பண்ணணும், நான் கொஞ்சம் நல்லா அப்படியே பிளசண்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மனிதனை கொண்டுதான் வேதம் சொல்லுது, அவரை சிலுவையில் அறைகிறதுக்காக எல்லாரும் எத்தனை பண்ணும்போது, என்ன சிலுவையில் நீங்க அறையாதீங்க, என்ன தலைகீழா சிலுவையில் அறைங்க, ஏன்னா இயேசுவை மாதிரி நான் மாற முடியாதுன்னு அந்த பாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனாராம். ஒரு நாள் சொகுசு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு ஆண்டவரிடத்துல தூதரிடத்துல திட்டு வாங்கின இந்த மனுஷன் லாஸ்டா இன்னும் கொஞ்சம் பாடுகளை கொடுத்து என்ன கொன்றுங்க, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு. அப்போ ஆண்டவர் அவனுடைய மரணத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். இன்னைக்கு சாதாரணமான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியல, ரொம்ப அதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போகலாம். அது வேண்டாம் எனக்கு, அது வேண்டாம், எனக்கு பாடுகளே வேண்டாம். என் ஆண்டவர் சொகுசா வைக்கட்டும், என்ன ஆண்டவர் நல்லா வைக்கட்டும். நான் பாடுகளோட செய்ய விரும்பல, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் இதுக்கு மேல பெரிய பாடுகளை நீங்க எனக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே, நான் அப்பதான் இன்னும் 10 பேருக்கு பிரயோஜனமா மாறுவேன்.